ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட சின்ன தோட்டம். இதில் நான் எத்தனை செடி என்னென்ன செடி வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். இந்த செடி பேர் தான் பீர்க்கங்காய். அப்புறம் பக்கத்தில் பாருங்கள் பூ விட்டுருக்கு. அப்புறம் இது மிளகாய் செடி. மிளகாய் பார்த்தீங்களா? இதில் எங்கே பூ விட்டுருக்கு பாருங்கள். வீட்டுக்கு அதான் கரெக்டாக ஒரு எறும்பு போகுது. இதே பாருங்க, பக்கத்துலேயே தக்காளி செடி. இதுலேயும் பூ விட்டுருச்சு. இது பாருங்க, இது கொஞ்சம் பூண்டு போட்டிருந்தோம், அது அப்படியே செடியாக வந்துடுச்சு. பக்கத்தில் பாருங்க, இப்போதான் இந்த பனங்கொட்டை அப்படியே வேர் மாதிரி வருது. பக்கத்தில் பாருங்கள் தட்டு வச்சுருக்கோம். இது பாருங்கள் துளசி. அப்புறம் இது நான் சின்னதாக வச்சுருந்த வாழை மரம் எவ்வளோ பெருசு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் டேபிள் ரோஜா. கொத்தமல்லி போட்டிருந்தேன், அப்புறம் கொத்தமல்லி எடுத்துட்டு இந்த டேபிள் ரோஜா வச்சுட்டேன். குட்டி குட்டி செடியாக இருக்கு. இங்கே பாருங்க, வாழை மரம் வச்சு பக்கத்தில் இன்னொரு வாழை மரமே வந்துடுச்சு. இப்போ 2 பெரிய வாழை மரம், ஒரு சின்ன வாழை மரம் இருக்கு. இது பாருங்க, இதுதான் புளிச்சக்கீரை. அப்புறம் இதுதான் அவரைக்காய். இங்க பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாக அவரைக்காய். இது போட்டு 3 மாதத்துல அவசரம் வளர்ந்துருச்சு. அப்படியே அடியில் சுற்றிக்கிட்டே போனால் இதுவும் பாருங்க, இதில் அவரைக்காய் தான். அப்படி இந்தாண்ட போனீங்கன்னா இதில் இருந்தால் பீர்க்கங்காய். அப்புறம் நான் வெங்காய செடி போட்டிருந்தேன், ஆனால் இப்போ எங்கே இருக்குதுன்னே தெரியல பாருங்க. இப்போ பாருங்க, இதான் வெங்காய செடி. இன்றைக்கி இந்த வெங்காய செடி தான் நம்ம எடுக்க போகிறோம். சரி வாங்க எடுக்கலாம். இங்கே பாருங்க, வெங்காயத்தை எடுத்தாச்சு. இது போட்டு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. சின்னூண்டு போட்டேன். இப்போ பாருங்க, ஒரே ஒரு வெங்காயம் போட்டேன், இவ்வளோ வெங்காயம் வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டிலையும் நிலம் இருந்தால் அதில் உங்களால் முடிஞ்ச அளவு செடியை வளர்த்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.